பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 7வது அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் என்பதை இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. ரட்சிக்கப்படவும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவும் நாம் பழைய ஏற்பாடு சட்டங்களையும் பழிகளையும் இனி பார்க்க வேண்டியதில்லை. நாம் நியாயப்பிரமாண உடன்படிக்கையிலிருந்து வேறுபட்டு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது ரட்சிப்புக்காக கிறிஸ்துவையை நோக்குகிறோம். நாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய ஆவியையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளவே நாம் தேவ சமூகத்திலே மறு ஜென்மம் அடைந்து பாவ மன்னிப்பை பெற்று தேவனுக்கு கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பாவத்தோடு எப்படி போராட வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு இந்த பகுதியிலே கற்றுத்தருகிறது. தேவனுடைய கிருபை, இரக்கம், பலன் ஆகியவற்றை சார்ந்திராமல் தேவனுக்கு பிரியப்படுத்த முயற்சிக்கும் மனம் திரும்புதலுக்கும் இங்கே எந்த விதமான பலனும் அளிக்காது என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய பலன் இவையே நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் நான் முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவாக கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வாஞ்சித்து அதனால் என்னை கொல்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் இங்கே நமக்கு தெரியப்படுத்துகிறார். எனவேதான் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சிறையிலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு கேள்வியை இங்கே அப்போஸ்தலர் வைக்கிறார். ஆனால் 8வது அதிகாரத்திலே ஆவியின் மூலமாக ஜீவன் உண்டு என்பதை இங்கே வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம், மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கிற்று என்று ஆண்டோடைய விடுதலையை பெற்றுக்கொண்ட பவுல் அப்போஸ்தலர் இங்கே சாட்சியாக எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாம்ச சிந்தி மரணம், ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல என்று சொல்லி ஆவிக்குரிய ஜீவியத்தை இந்த இடத்துல வலியுறுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. எனவே பாடுகளை நாம் நோக்கி பார்க்காமல் ஆண்டவர் வருகிறதான ஒரு மகிமை, தேவனால் கொடுக்கப்படுகிறதான ஒரு மகிமையை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவரோடைய பாடுபட்டால் 14வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவரோடைய பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அப்படி ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக.
தொடர்ந்து முற்றும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கும்படி வேதவசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேள்வியை அப்போஸ்தலர் அங்கே வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பை அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்று சொல்லி ஒரு எந்த காரியமும் ஆண்டவரது அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்பதை இங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 9வது அதிகாரத்திலே தேவனுடைய ராஜரீக தெரிந்து கொள்ளுதலை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பவுலுக்கும் கிறிஸ்துவற்ற மனிதர் மேலிருந்த அந்த துக்கம் இடைவிடாத மனவேதனையும் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் சந்ததி என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து 13வது அதில் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். யாக்கோபும் அவன் தலைமுறையினரும் நித்திய ரட்சிப்புக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் ஏசாவும் அவன் தலைமுறையினரும் நித்திய ஆக்கினைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் இந்த வசனம் பொருள்படவில்லை. ஆனால் அங்கே யாக்கோபின் தலைமுறை பெரும்பகுதியானவர் தங்கள் அழைப்பின்படி நடந்து கொள்ள தவறி கடைசியில் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர் என்பதையும் நாம் சுட்டி காட்ட வேண்டும். தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள் விசுவாசம் அவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய புத்திரராக மாறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாக இருக்கிறார் அவர் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் தாமே நமது இரக்கத்தினாலும் அவர் தாமே கிருபையினாலும் நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியங்கள் நிறைவேற்றி முடிப்பார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேலின் அவிசுவாசத்தையும் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. இடதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரது விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று அந்த வசனத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டியதை குறித்து பார்க்கிறோம். எனவே தான் நாம் இடதற்கான கல் தவறுதற்கான ஒரு கன்மலை சீயோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். உன்னதரான தேவன் தாமே மகிமையான ஆசீர்வாதங்களிலும் பழுந்தருள்வார்கள். பரிசுத்தத்தால் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.